ஹாய் வியூவர்ஸ், ரீசெண்டாக நடந்த ஆர்பிஐ எம்பிசி மீட்டோட அவுட்கம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரெசென்டட் பை வின்ஃபால் ரிட்டர்ன்ஸ். இந்த February 5th to 7th ஆர்பிஐ எம்பிசி மீட்டிங் நடந்துச்சு. தென் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் 5 years ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்ஸை 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைச்சிருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட் ரெப்போ ரேட் இஸ் 6.25%. இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக May 2020 கொரோனா பேண்டமிக்னால வரக்கூடிய எக்கனாமிக் கிரைசிஸை ஓவர் கம் பண்ண ரேட் கட் நடந்துச்சு. இது வரைக்கும் டைட் மானிட்டரி கண்டிஷன்ஸ் இருந்துச்சு. அதாவது ரெப்போ ரேட்ஸ் ஹையராக இருந்துச்சு 6.5%, லீடிங் டு டிஃபிகல்ட்டி இன் போரோயிங் மணி. எக்கனாமிக் க்ரோத்தை ஸ்லோ பண்ணி பணப்புழக்கத்தை கம்மி பண்ணி இன்ஃப்ளேஷனை கட்டுக்குள்ள வைக்க இந்த மாதிரி ஹையர் ரெப்போ ரேட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ கரண்டாக பண்ண ரேட் கட் வந்து எக்கனாமியை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் டைட் மானிட்டரி கண்டிஷன்ஸை ஈஸ் பண்ணுறதுக்காகவும் பண்ணதா ஆர்பிஐ கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலி நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ். ப்ளஸ் ஆர்பிஐ ஹஸ் டேக்கன் அ நியூட்ரல் ஸ்டான்ஸ். இதுக்கு முன்னாடி ஆர்பிஐ வந்து வித்ட்ராயல் ஆஃப் அக்கமடேஷன் ஸ்டான்ஸ்ல இருந்தாங்க. இதோட எய்ம் மோஸ்ட்லி வந்து பணப்புழக்கத்தை கம்மி பண்ணி இன்ஃப்ளேஷனை கட்டுக்குள்ள வைக்கிறது மட்டும்தான். இந்த ஸ்டான்ஸ்ல எக்கனாமிக் க்ரோத்துக்கு அதிக முக்கியத்துவம் இருக்காது. ஸோ இந்த ஸ்டான்ஸ்ல ரேட் இன்க்ரீஸ் மட்டும்தான் இருக்கும். பட் இப்போ ஆர்பிஐ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது நியூட்ரல் ஸ்டான்ஸ். திஸ் மீன்ஸ் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எய்தர் ரேட் கட் ஆர் ரேட் இன்க்ரீஸ் இருக்கும். எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் இங்கே மீன் பண்ணுறது இன்ஃப்ளேஷன் டேட்டா அண்ட் எக்கனாமிக் க்ரோத். யூஸ்வலி எக்கனாமிக் க்ரோத்துக்கும் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலுக்கும் ஈக்குவல் ப்ரையாரிட்டி கொடுக்கும்போது இந்த நியூட்ரல் ஸ்டான்ஸை சென்ட்ரல் பேங்க்ஸ் அடாப்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ கரண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற நியூட்ரல் ஸ்டான்ஸ் மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல நியூஸ். இப்போ இது நம்ம மார்க்கெட் எப்படி இம்பாக்ட் பண்ண போகுதுன்னு பார்க்கலாம். நிஃப்டியோட மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இஸ் அட் 23,810. இந்த லெவல் தாண்டி க்ளோஸ் ஆச்சுன்னா இட் வில் கிரியேட் ஃப்ரெஷ் புல்லிஷ்னஸ். தென் கமிங் 12th இஸ் டியூ ஃபார் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் டேட்டா அண்ட் 14th இஸ் டியூ ஃபார் ஹோல்சேல் இன்ஃப்ளேஷன் டேட்டா. குட் சப்ளை அண்ட் கண்ட்ரோல்டு ஃபுட் இன்ஃப்ளேஷன் இருக்கிறதுனால ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் ஃபிகர்ஸ் கம்மியாக தான் இருக்கும், அதாவது 5% தான் இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆர்பிஐயும் ப்ரெசன்ட் குவார்ட்டர் அண்ட் அப்கமிங் 2 குவார்ட்டரில் இன்ஃப்ளேஷன் ஃபிகர்ஸ் 5% தான் இருக்கும்னு ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரேட் கட் அலாங் வித் ஆர்பிஐ கமெண்ட்ஸ் வந்து சென்ட்ரல் பேங்கோட ஒரு பூஸ்டிங் ஸ்டெப்பாக இருக்கும். அண்ட் திஸ் மே அட்ராக்ட் எஃப்ஐஐஸ் இந்த ஷார்ட் டேர்ம். அப்புறம் மார்க்கெட்டில் புல்லிஷ்னஸ் கிரியேட் ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸ்டே டியூன்ட் வித் வின்ஃபால் ரிட்டர்ன்ஸ் ஃபார் மோர் மார்க்கெட் அப்டேட்ஸ்.